ஹலோ. லாஸ்ட் எபிசோடில் குரேஷி அப்புறம் பரதேசி பற்றி பார்த்தோமா? இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபர்ஸ்ட் ஷெடியூல் பார்ட் 1 கிளாஸ் 3. கிளாஸ் 3ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிளாஸ் 1 கிளாஸ் 2 என்ன சொன்னாங்க பார்த்துட்டு அப்படியே கிளாஸ் 3 போயிடலாமா? ஸோ இது ஒரு பயங்கரமான அக்யூமுலேட்டட் ரிவிஷன் மாதிரி இருக்கும். கிளாஸ் 1ல் என்ன சொன்னாங்க? டோன்ட் கிவ் your name to others for usage unless he is your employee or your partner who has to be a chartered accountant. உன் பேரை நீ யாருக்கும் லெண்டே பண்ணாத. உன் பேரை நீ லெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கணும், ப்ளஸ் அவங்க உங்களோட எம்ப்ளாயியாக இருக்கணும், இல்லை பார்ட்னராக இருக்கணும். இல்லைனா யூ கேன் நாட் லெண்ட் யோர் நேம். ஸோ கிளாஸ் 1 இஸ் ஆல் அபவுட் லெண்டிங் யோர் நேம். கிளாஸ் 2 இஸ் ஆல் அபவுட் நீங்கள் உங்களோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸை யார் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். லைக் உங்களோட இன்கம் நீங்கள் யார் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னா, யூ கேன் ஓன்லி ஷேர் வித் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் அண்ட் சச் அதர் குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஸ் அப்ரூவ்டு பை சி இன்ஸ்டியூட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன ஆர்கிடெக்ட்ஸு, ஆக்சுவரிஸு, அப்புறம் வந்து பேச்சுலர் இன் இன்ஜினியரிங், அந்த மாதிரி அவங்க என்னென்னலாம் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அந்த லிஸ்ட்டில் இருக்கவங்களோட நம்ம வந்து ப்ராஃபிட்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். மற்ற யார் கூடயும் ஷேர் பண்ணக்கூடாது. ஓகே, அது ஒன்று. இப்போ கிளாஸ் 3 எதை பற்றி பேசுதுன்னா, நீங்கள் எப்படி கிளாஸ் 2ல் சொன்ன மாதிரி உங்களோட ப்ராஃபிட்ஸை அந்த ப்ரிஸ்கிரைப்டு கேட்டகரி கூட மட்டும்தான் ஷேர் பண்ணிக்கணும், அந்த மாதிரி பீப்புள் கூட மட்டும்தான் நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னல் கான்ட்ராக்சுவல் பேசிஸில் நீங்கள் இருக்கணும்னு போட்டிருக்காங்களோ, அதே மாதிரி class 2 and class 3 வந்து ரொம்ப interrelated. Because ஏன் அவ்வளோ interrelatedனா, class 2 tells that you should not share your profits with anybody other than chartered accountants, CMA, CS, அந்த லிஸ்ட்டு தவிர நீங்கள் யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் கிளாஸ் 3ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் யார்கிட்ட இருந்தும் ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிக்கக்கூடாது, வாங்கிக்கக்கூடாது. யாருடைய ப்ராஃபிட்டையும் யாருடைய ரெமினரேஷனையும் இல்லை யாருடைய இன்கமையும், இட்ஸ் நாட் ரெமினரேஷன், இட்ஸ் இன்கம், ப்ராஃபிட்ஸ், அவங்களோட ரெவென்யூவை நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. யார்கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஜென்ரலாக யார்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. பட் அதில் எக்ஸப்ஷன் இருக்குல்ல, யார்கிட்டலாம் ஷேர் பண்ணிக்கலாம். சிஏ கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம், சிஎம்ஏ கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம், அதே மாதிரி சிஎஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம், ஆர்கிடெக்ட் கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம், பார் கவுன்சில் மெம்பர் கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம், ஆக்சுவரிஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம், பேச்சுலர் இன் இன்ஜினியரிங் கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி அவங்க ஒரு எம்பிஏ கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. இவங்க கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரி பீப்புள் சம்பாதிக்கிற பணத்தில் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது அவங்களுக்கு ப்ரொஃபஷனலாக அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க ஏர்ன் பண்ணுற ப்ராஃபிட்டில் ஒரு பகுதியை உங்களுக்கு தரலாம். விச் மீன்ஸ் கிளாஸ் நம்பர் 2 டாக்ஸ் அபவுட் when you are the primarily you are earning profits and you want to share it with other members. அந்த அதர் மெம்பர்ஸ் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், எந்த லிஸ்ட்டில் இருக்கணும்னு எப்படி சொன்னாங்களோ கிளாஸ் 2ல், கிளாஸ் 3 இஸ் நாட் வெரி டிஃப்ரெண்ட். கிளாஸ் 3 சிம்பிளி ஸ்டேட்ஸ் தட் எப்படி நீங்கள் ஷேர் பண்ணிக்கக்கூடியவங்க அந்த லிஸ்ட்டில் இருக்கவங்களா இருக்கணுமோ, அதே மாதிரி வேறு யாரோ ஒருத்தர் ப்ரைமரியாக வந்து இன்கம் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அந்த ப்ரைமரியாக இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் ரோலை நீங்கள் ப்ளே பண்ணியிருக்கீங்க. ஓகே, நீங்கள் நிறைய கிளைண்ட்ஸ் அவருக்கு ரெஃபர் பண்ணி கொடுத்துருக்கீங்க, நீங்கள் வந்து நிறைய லீட்ஸ் அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கீங்க, உங்கள் நெட்வொர்க்லேருந்து நிறைய பேர் அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. யூ டன் சம்திங் ஓகே ஃபார் ஹிம் டு ஏர்ன் ஸோ மச் ஆஃப் இன்கம். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட இன்கமில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறார். பட் அவர் எவராக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பீப்புளாக அவர் இருக்கணும். அதை தவிர அவர் வந்து வேறு ஏதோ ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிவிட்டு அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் ஒரு பெரிய தாதான்னு வச்சுக்கோங்களேன், அவர் பிஸ்னஸ் நீங்கள் எது ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அவரோட ப்ராஃபிட்ஸை ஷேர் பண்ணுறாருனா, விச் இஸ் டோட்டலி அன்ப்ரொஃபஷனல். ஸோ ப்ரொஃபஷனல்ஸ் கூட மட்டும்தான் நீங்கள் கான்ட்ராக்சுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும். வேர் கிளாஸ் 2 டாக்ஸ் அபவுட் யார் கூட நீங்கள் உங்களோட ப்ராஃபிட்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். கிளாஸ் 3 டாக்ஸ் அபவுட் யாருடைய ப்ராஃபிட்ஸ் எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ரெண்டுமே அந்த சேம் லிஸ்ட் ஆஃப் பீப்புள் தான். ஸோ நவ் யூ நோ கிளாஸ் 1 இஸ் லெண்டிங் யோர் நேம், தட் இஸ் லெண்டிங்கில் கிவிங் யோர் நேம் டு அதர்ஸ். அவங்க யாராக இருக்கணும். நம்பர் 2, நம்மளோட ப்ராஃபிட்ஸை யார்கிட்ட ஷேர் பண்ணுவோம். கிளாஸ் நம்பர் 3, யாரோட ப்ராஃபிட்ஸ் எல்லாம் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் நம்பர் 1, 2, 3 ஆஃப் பார்ட் 1 ஆஃப் ஷெடியூல் 1 பக்கா. ஓகே, ஆல் தி பெஸ்ட். சூப்பராக படிக்கிறீங்க, செம்ம எக்ஸாம் எழுதுறீங்க. ஓகே, பாய்.